பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3-4 வசனங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால் தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார். சீஷர்கள் என்றால் யார்? தேவனோடு இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இங்கே அவரோடு இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நாளை அவரோடு அங்கே காணப்பட வேண்டும். எனவே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை அதிகமாக பழக்குவிக்கிறார், உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கப்பட்ட காரியத்தில் ஒன்றுதான் என்ன தெரியுமா? மன்னிக்கிற காரியம். ஒருவன் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். ஒருத்தங்க செய்கிற தவற நாம் கடிந்து கொள்ளுகிறோம் என்றால் அது தவறல்ல. கடிந்து கொள்வது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்த காரியத்தை நாம் மற்றவர்களிடத்தில் தூற்றி தெரிகிறோமே, அது தவறு. அதை தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்படி என்றால் கடிந்து கொள்வது கூட எதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அவன் மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அவனை குற்றவாளியாக்குவதற்கு ஏதுவாய் இல்லை, மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவாய். அப்படி அவன் மனஸ்தாபப்படும் போது அடுத்து நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவனை மன்னிக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் மன்னிக்க நாம் தயாராக இல்லை என்றால் அந்த சகோதரனை கடிந்து கொள்ளவும் நமக்கு தகுதி இல்லை. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லும் போதே எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? பிரியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த காரியத்தில் தெரியுமா? எளிதில் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. நாம் எந்த அளவின்படி பிறரை அளக்கிறோமோ அதே அளவின்படி நமக்கும் அளக்கப்படும் என்று ரோமர் 2வது அதிகாரத்தில் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கத்தினாலே நாம் நிற்கிறோமே. பல நேரத்தில் பாருங்கள், நாம் செய்கிற குற்றம் நமக்கு பெரிய குற்றமாய் தெரியாது. ஆனால் பிறர் நமக்கு செய்கிற காரியம் மிகப்பெரிய தவறாய் தெரியும். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதின் இடத்துல வந்து சொல்லுகிறான், இப்படி ஒருவன் தனக்கு அநேக ஆடுகள் இருக்கும்போது இனி ஒருவன் ஆசையாய் வளர்த்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல் ஆசை வைத்து அதை அபகரித்து கொண்டான், அதை தனக்கென்று எடுத்துக்கொண்டான் என்று சொல்லும்போது தாவீது எழுந்து கோபம் கொண்டு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் சாக வேண்டும் என்று சொல்லி பயங்கரமாய் சத்தம் போடுவதை பார்க்க முடியும். அப்படி சொல்லும் போதே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த ஒருவன் நீதான் என்று சொல்லி பத்சேபாளை தனக்காய் சேர்த்து கொண்டான் அல்லவா? ஆமேன். அதற்கு தடையாயிருந்த உரியாவை யுத்தத்தில் முன்னிறுத்தி கொலை செய்ய காரணமாயிருந்தான் அல்லவா? இப்படி நீதான் என்று தாவீதை உணர்த்தினதும் உடனே தாவீது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். இப்படிதானே நாமும் செய்கிறோம். நாமேன்னு வரும்போது ஆண்டவரே மன்னியும், பிறரெண்டு வரும்போது இல்லை அவங்களுக்கு ஏதாவது இதுக்கான தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் என்கிற அந்த மனநிலைக்குள்ளே போகிறோம். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இல்லை மன்னிக்க பழகு. நாம் அப்படி மன்னிக்க பழகும் போது என்ன ஆகும் தெரியுமா? நம்மேல் அந்த அளவு, அதாவது நியாயத்தீர்ப்பின் அளவு நம்மை விட்டு அகற்றப்பட்டு இரக்கம் நமக்கு அதிகமாய் கிடைக்கும். அதை தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோ. ஒரு நாளில் 7 தரம் என்று சொல்லும் போது அதுதான், நீ மன்னிக்க ரெடி ஆகிக்கோ. எப்பொழுதுமே மன்னிக்கிறதுக்கு உன் இருதயத்தை ரெடியாக வைத்துக்கொள். இது ப்ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கடினம். ஆனால் அதற்கு தான் தேவன் கிருபை தருகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் நம்மை மன்னித்ததை எண்ணி பார்த்தா
ஆமே, நாம் ஆண்டவருக்கு செய்த துரோகத்தை விடவா நமக்கு மனுஷங்க செய்ய போகிறாங்க? நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த செயலை விடவா மனுஷங்க நமக்கு விரோதமாய் செய்திட போகிறாங்க? அவரே மன்னித்தார் அல்லவா? பேதுரு 3 முறை மறுதலித்ததை தேவன் மன்னித்து பிறகு வந்து ஒரு விசை கூட ஆனாலும் என்ன மறுதலிச்சிட்டியேன்னு கேட்கலையே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்படியெல்லாம் நமக்கு மன்னித்திருக்கிறார். நாமும் மன்னிக்க பழகுவோம். கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, மன்னிப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், மன்னித்தீர் எங்களை. நாங்களும் மன்னிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். அந்த மன்னிக்கிற அனுபவத்திலே பழக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.